பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு மதுக்கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டினப்பாக்கத்தில் கடந்த 4ஆம் தேதி நடந்த வழிப்பறி சம்பவத்தில் இளம்பெண் நந்தினி உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு மதுக்கடைதான் காரணம் என குற்றம் சாட்டும் பட்டினப்பாக்கம் பகுதி மக்கள் மதுக்கடையை மூட வலியுறுத்தி வருகின்றனர். இன்றைய தினம் மதுக்கடை முன்பு திரண்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுள் சிலர் திடீரென தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரண்டு உயிர்கள் பலியானதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் தங்களது கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் போராட்டம் தொடரும் எனவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மனு கொடுத்தா எழுதி கொடுத்தா எல்லாமே கொடுத்தா எடுப்பாங்க இது வரைக்கும் எனக்கு ஆச்சே கிடையாது. அதுக்கப்புறம் பொண்ணு செத்து போச்சு.